பிரேமா, இந்த வாட்டி கவர்மெண்ட் வந்து ஸ்டிமுலஸ் செக் ஏதோ தரப்போறதா நிறைய நியூஸ் மீடியாலயும் கவர் பண்ணியிருந்தாங்க. நம்ம மக்களும் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். டாரிஃப்ஸ் டிவிடெண்ட் சொல்கிறாங்க, டாரிஃப் ஸ்டிமுலஸ் செக் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களே வந்து ஐயாவே இதை சொல்லிட்டதுனால இது வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் அடித்து சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு தர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒரு வேலை தந்தால் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க, அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை கேட்டாங்க, எனக்கு வந்து உண்டா இந்த ஸ்டிமுலஸ் செக் ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா, ஏன்னா வரப்போகுது இல்லையா, இந்த இயர் முடிய போகுது, ஸோ அறிவிப்பு வந்துடும். ஸோ எனக்கு உண்டா, எங்கள் ஃபேமிலிக்கு உண்டா, என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே guys, வெல்கம் பேக் டு சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேம், இந்த ஸ்டிமுலஸ் செக் எதுக்காக தராங்க? இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா, இன்றைக்கி வந்து வெடித்து செதறிட்டு இருக்க இதுக்கான அதை பற்ற வச்சதே ஐயா அவர்கள் ட்ரம்ப்பு தான். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் அவங்களோட ட்ரூத் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களோட பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட ஓன் சோஷியல் மீடியா லைக் ட்விட்டர் மாதிரி, எக்ஸ் வலைத்தளம் மாதிரி ட்ரூத், அதில் தான் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு போஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த டாரிஃப்ஸை வந்து விமர்சனம் பண்ணுறவங்களாம் ஃபூல்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த போஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இந்த டாரிஃப்னால் இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரெக்கார்டு ஹை இருக்குது, 401Kலாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த டாரிஃப்லேருந்து வந்த ரெவன்யூவை மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் வந்து $2000 ஒரு நபருக்கு, ஒரு பர்சனுக்கு, எக்ஸப்ட் ஹவுஸ் ஹோல்டு இன்கம்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி வந்து தரப்போகிறோம் அப்படின்னு வில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல, வில்லுன்னு யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக தருவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தந்ததுனால நிறைய பேர் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாரிஃப்னால பொருட்களோட விலை தானே பிரேமா ஏறிச்சு. ஆமாம், பல கேஸ் ஸ்டடி அதுக்கப்புறம் போயிடுச்சு. இப்போ டாரிஃப் போட்டாங்க, எல்லா நாட்டிலேருந்தும் டாரிஃப் வாங்குறாங்க. அந்த டாரிஃபை யார் கொடுக்குறா? ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறாங்களா, கன்சியூமர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இடைத்தரகர்களும் கன்சியூமர்ஸ் தான், முக்கால்வாசி அந்த கன்சியூமர்ஸ் தான் வந்து அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடியும் நிறையா வந்துச்சு. சில ரிசர்ச்லாம் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு ஆஃப்டர் டாரிஃப் வந்து வருஷத்துக்கு வந்து $2000 மேலே எக்ஸ்ட்ரா செலவாகுது டாரிஃப்னால் அப்படின்னு இன்னும் ஈவன் நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். ஒவ்வொரு பொருட்களோட விலை வந்து அதிகமானது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆபியஸாக வந்து அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு இது தெரியாது, கண்டிப்பாக தெரியும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தேர்தல், மிக முக்கியமாக வெர்ஜீனியா அண்ட் நியூ ஜெர்சியில் நடந்த தேர்தலில் ரிப்பப்ளிகன்ஸ் பார்ட்டி தோல்வியிலும்னாங்க. ஸோ அதை சரிகட்டும் பொருட்டு மக்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான சில கேள்விகளும் எழுப்புறாங்க. எது எப்படியோ $2000 ஒரு நபருக்குங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். டாரிஃப்னால இப்படி விலை ஏறி இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலிக்கா இல்லை ஒரு ஆளுக்கா? நல்ல கேள்வி. ஒரு ஆளுக்கு தான், பர்சனுங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. இது நம்ம எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம வந்து முன்னாடிலாம் ஸ்டிமுலஸ் செக் எப்படி கொடுத்தாங்க, பேண்டமிக் இயரெல்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். 3 ஸ்டிமுலஸ் செக் கொடுத்தாங்க, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 ஸ்டிமுலஸ் செக் ஃபஸ்ட் டைம் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட் டைமில் கொடுத்தது. முதல் ஸ்டிமுலஸ் செக் எப்படி கொடுத்தாங்கன்னா, $1200 வீட்டில் வந்து அடல்ட்ஸ்க்கு, டிபெண்டன்ட் சைல்டுக்கு வந்து $500 நினைக்கிறேன், அப்படி கொடுத்தாங்க. 2வது ஸ்டிமுலஸ் செக் எல்லாருக்குமே வந்து $600 அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் பீட் பண்ணி பைடன் அவர்கள் கொண்டு வந்த ஸ்டிமுலஸ் செக் வந்து $1400 எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா $4400 வந்து கொடுத்துருந்தாங்க. அது $5600 அந்த ஃபேமிலிக்கு வந்து வரும். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டிமுலஸ் செக். இன்னொரு தரவுகள் சொல்கிறாங்க, அந்த 3 ஸ்டிமுலஸ் செக் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒட்டுமொத்த செலவானது கவர்மெண்ட்டுக்கு வந்து $814 பில்லியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளேஷனை அது தூண்டி விட்டதும் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்தோம், ஏன்னா அவ்வளோ பணத்தை நீ எக்கனாமியில் கொண்டு வரும்போது அது எங்கே போய் முடியும்னா பணவீக்கத்தில் தான் போய் முடியும். அந்த பணவீக்கம் தான் இன்னைய வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரகிளில் தள்ளிட்டு இருக்கு. 2 விஷயம், ஸ்டிமுலஸ் செக் ஒரு விஷயம், இன்னொன்று வந்து 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்கினது ஃபெட். இந்த ரெண்டுமே சேர்ந்து எக்கனாமியை வந்து இன்ஃப்ளேஷனுக்குள்ளே தள்ளிடுச்சு. இன்னைய வரைக்குமே வந்து ஃபெட்டுமே சரி மக்களும் சரி போராடிட்டு இருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் வெளில வரதுக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டிமுலஸ் செக் கொடுத்தாங்கன்னா திரும்ப இது இன்ஃப்ளேஷன் தானே கொண்டு போய் விடும். ஆமாம், நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளோட பாஸ்ட் அப்படி தான் இருக்கு இல்லையா? இப்போ நீ ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோயேன், $2000 கொடுக்குறதா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஒரு மொத்தம் வந்து ஒரு 150 மில்லியன் அமெரிக்கன்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அது எங்கே போய் முடியும்னா 300 பில்லியனில் போய் முடியும்.
நீ 300 பில்லியன் வந்து எக்கனாமிக்குள்ளே வரும்போது அது அப்படியே வரலனாலுமே அதில் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க செலவு பண்ணிவிடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி வரும்போது அது திரும்ப இன்ஃப்ளேஷன் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த $2000 சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது 300 பில்லியன்லாம் இல்லை, 300லேருந்து 600 பில்லியன். அந்த எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க அந்த $2000 ஒரு பர்சனாக குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்போல்லாம் நீ வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கூட அதிகமாகுங்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபைனலாக ஒரு டிராஃப்ட் வரும்போது அது என்னன்னு தெரியும். பிரேமா, இது வந்து என்ன மாதிரியான பேசிஸில் இது கொடுப்பாங்க? நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல ஹை இன்கம் உள்ளவங்களுக்குலாம் இது கிடையாதுன்னு. ஆமாம், என்ன பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் அதான் சொல்லியிருந்தாங்க, ஹை இன்கம் எக்ஸப்ட் ஹை இன்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நீ பேண்டமிக் ஏரியாவில் எப்படி கொடுத்துருந்தாங்க, $75,000 ஒரு நபர் சிங்கிள் ஃபைல் பண்ணுறாங்க, $75,000 கீழே இருந்தால் அவர்களுக்கான அந்த ஸ்டிமுலஸ் செக் வழங்கப்படும்னா அப்புறம் ஃபேஸ் அவுட் பண்ணாங்க. அது $80,000 வரைக்கும் போனாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னா $150,000 கீழே ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு ஸ்டிமுலஸ் செக் கிடச்சிரும். அது அப்படியே ஃபேஸ் அவுட் பண்ணிகிட்டே போவாங்க. $160,000 மேலே போகும்போது உங்களுக்கு ஸ்டிமுலஸ் செக்கே கிடையாது. இது பழைய நடைமுறை. அதே மாதிரி தான் கொண்டு வருவாங்க, ஒருவேளை கொண்டு வரும் பொருட்கள் அப்படி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேமிலியோட அந்த மொத்த ஏஜிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம் எவ்வளவு, அதை வச்சுட்டு ஒருவேளை ப்ராமிஸ் பண்ணபடியே போனால் கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பிரேமா, அந்த ட்ரூத் போஸ்ட்டில் வந்து அமெரிக்கன் தானே சொல்லியிருந்தாங்க, இது இந்தியன்ஸ்க்குலாம் உண்டா? நீ எப்படி இதை பார்க்கணுன்னா வந்து முன்னாடி எப்படி கொடுத்தாங்கங்கிற வச்சே பார்க்கலாம். 2 விஷயம் பண்ணுவாங்க எப்பயுமே. வந்து நீ டேக்ஸ் பர்பஸ்க்கு வந்து ரெசிடென்ட் ஏலியன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க டேக்ஸ் பர்பஸ்க்கு மட்டும். அதாவது வந்து இங்கே யாராவது H1B L1 ஏதோ ஒரு வீசாவில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் டேக்ஸ் கட்டும் போது நீங்கள் ரெசிடென்ட் ஏலியனாக டேக்ஸ் கட்டணுங்கிறத ரெசிடென்ட் ஏலியனாக அவங்கள கணக்கில் போட்டுட்டு அவங்க வந்து இங்கே எல்லா டேக்ஸ் கட்டணும், சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் கட்டணும், எல்லாமே கட்டணும் இல்லையா. ஸோ அந்த ஃபெடரல் டேக்ஸ் எல்லாமே கட்டணும். ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறவங்களும் எடுத்துக்கிட்டாங்க பேண்டமிக் ஏரியாவில். மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேருமே SSN. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஃபைல் பண்ணுறாங்க, போத் மேரிட் கப்பலும் SSN வச்சு ஃபைல் பண்ணும்போது அவங்க எலிஜிபிள் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படி வந்து போத் SSN வச்சு ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டு அப்படிம்பாங்க. அப்படி கேட்ட கேள்விக்கு நிறைய இந்தியர்கள் 2 பேருமே SSN வச்சு ஃபைல் பண்ணும்போது நிறைய எலிஜிபிலிட்டி வருவாங்க. அதே நடைமுறை கொண்டு வரும்போது ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டிமுலஸ் செக் வந்து டேக்ஸ் பர்பஸில் வந்து எங்கேயுமே வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கிடையாது. அமெரிக்கனா இல்லை நான் அமெரிக்கனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கிடையாது. வேற வந்து அவங்க எப்படி ஃபைல் பண்ணுறாங்க SSN வச்சு ஐடின்னு வச்சு அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரேமா, சுப்ரீம் கோர்ட்டில் கூட டேரிஃப் சம்மந்தமாக கேஸ் போயிட்டுருக்குல்ல? ஆமாம், நிறைய பேர் ஏன் டேரிஃப் இந்த ஒரு ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் அடுத்த மாதம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேஸ் போயிட்டுருக்குன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கா, இவ்வளோ டேரிஃப்ஸ் இவ்வளோ கண்ட்ரி மேலே போட்டாங்களே அந்த அதிகாரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தான் கேஸ். ஒருவேளை இந்த முடிவு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்துடுச்சுன்னா இந்த இது கொடுக்கவே முடியாது. காரணம் அவங்க எல்லா மணியும் ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். எங்கேருந்து வாங்கினாங்களோ அங்கேயே கொடுத்தாகணும். இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 190 பில்லியன் சம்திங் ஏதோ வந்து வசூலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது போன வருடத்திலையும் காட்டிலும் இந்த வருடம் அதிகமாக வசூலாக இருக்கிறதாவே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை திரும்ப வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்போ வந்து இந்த ஸ்டிமுலஸ் செக்குங்கிறது ஐடியாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பை வச்சு தான் இருக்குது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து டேரிஃப்ஸை வந்து டேக்ஸாக கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேக்ஸ் விதிக்கும் உரிமை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கிடையாது. வேறஸ் அது இரு அவைகளையும் போய் அது ஒரு லாவாக தான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். ஸோ அது பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் இருக்குன்னு வந்துச்சுன்னா இந்த ரிபேட்டுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. பிரேமா, இந்த ஸ்டிமுலஸ் செக் கொடுக்கறதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடணுமா இல்லை லாவாக பாஸ் பண்ணுவாங்களா? இந்த ஸ்டிமுலஸ் செக் கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லாவாக தான் பாஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் கடந்த முறையில் பேண்டமிக்கில் வந்து 2-3 முறையும் வந்து லாவாக பாஸ் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் மட்டுமே பத்தாது. இது இரு அவைகளுமே போய் லாவாக பாஸ் பண்ணும். ஸோ இது அடுத்த ஒரு கேள்வியை வந்து எழுப்புது. இரு அவைகளும் இதை ஒத்துப்பாங்களா? முதல்ல இவ்வளோ பெரிய ஸ்டிமுலஸ் செக் கொடுக்க ஒத்துப்பாங்களா? ஏன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது இன்ஃப்ளேஷனை வந்து தூண்டி விட்டுச்சுன்னா திரும்ப ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. இல்லை இதை வந்து யாராவது வந்து முட்டுக்கட்டை போட்டு இந்த ஃபிலிபஸ்டர் ரூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்மே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு தெரியல. ஏன்னா நம்ம டாஜ் பார்த்தோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இல்லையா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ன பண்ணால் நிறைய ஃபெடரல் எம்ப்ளாயிஸை வந்து வேலையிலேருந்து தூக்குனாங்க. அதன் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ ட்ரில்லியன்ஸ் வந்து நாங்கள் சேவ் பண்ணோம், அதை கொண்டு நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட கடனை அடைக்க போகிறோம், ப்ளஸ் வந்து டாஜ் டிவிடன்ஸ் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எலான் மஸ்க் அப்போ இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஸோ அது எல்லாமே வந்து தண்ணியில் எழுத வார்த்தைகளாக அப்படியே போயிடுச்சு இல்லையா, அது டாஜ் கதை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டேரிஃப்ஸ்லேருந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதை வந்து
கவர்மெண்ட்டோட நிறைய கடன் இருக்குது கண்ட்ரிக்கு இல்லையா, அதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களே. ஆல்மோஸ்ட் வந்து 37 ட்ரில்லியன் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 2 மாதங்களில் அது 39 ட்ரில்லியனை போய் ரீச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கடன் இருக்கும்போது இவ்வளோ தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு டேரிஃப்ஸ் இல்லையா. இது வந்து ஓவர் த பீரியட் தான் நிறைய கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் வருஷம். இவ்வளோ அமௌண்ட்டை வந்து கொடுக்க முடியுமா? ஏன்னா நீ கலெக்டான அமௌண்ட் கம்மியாக இருக்குது, நீங்கள் அதாவது ஸ்டிமுலஸ் செக் கொடுக்குற அமௌண்ட்டை விட. அப்போ ஸ்டிமுலஸ் செக்குக்கே நீங்கள் வந்து பத்தாது இந்த அமௌண்ட்டு, அதுக்கே நீங்கள் திரும்ப கடன் வாங்கணும், நாட்டோட கடன் இன்னும் அதிகமாகும். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து காங்கிரஸை இதை ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது $2,000 பர் பர்சன் வந்துச்சுன்னா அது நிறைய இந்தியர்கள் வந்து அப்ளிகபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமாக ஏஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வச்சு தான் வந்து அந்த இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அட்ஜஸ்டபிள் கிராஸ் இன்கம். அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு 1,75,000 அப்படின்னு வருதுன்னா என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு 1,60,000 கீழே தான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் அவுட்லேயே கிடைக்கும் இல்லையா. இப்போ 1,75,000 கிடைக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா 5,000 கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஏஜியில் வந்து நீங்கள் எவ்வளோ 5,000 கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு மீதி உள்ள அமௌண்ட்டை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிமுலஸ் செக் எலிஜிபிளாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கள வந்து எலிஜிபிள் ஆக்கிப்பாங்க. பட் நம்ம வந்து நியர் த ஃப்யூச்சர் வந்து அந்த வீடியோ போடுவோம் நம்ம ஃபுல் பிக்சர் வரும்போது. நிறைய பேர் கேட்டது இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டிமுலஸ் செக் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.